27வது ஸ்லோகம் பார்க்குறோம். யம் லோகபாலாக கில மல்சரஜ்வராக ஹித்வா யதந்தஹ அபி ப்ருதக் சமேத்ய ச. யம் லோகபாலா கில மல்சரஜ்வரா ஹித்வா யதந்தோபி ப்ருதக் சமேத்ய ச. பாதும் ந ஷேகுஹு திபதஹ சதுஷ்பதஹ. பாதும் ந ஷேகுர்திபதச்சதுஷ்பத. சரீஸ்ருபம் ஸ்தாணு யத் அத்ர த்ருஷ்யதே. சரீஸ்ருபம் ஸ்தாணு யதத்ர த்ருஷ்யதே. யம் லோகபாலா கில மல்சரஜ்வரா ஹித்வா யதந்தோபி ப்ருதக் சமேத்ய ச. பாதும் ந ஷேகுர்திபதச்சதுஷ்பத. சரீஸ்ருபம் ஸ்தாணு யதத்ர த்ருஷ்யதே. பிராணஸ்வரூபனாயிருக்கிற உங்களை தவிர பிரம்மாதி தேவர்களே, லோகபாலர்களே, நீங்களொന്നും தனியாவோ அடுத்தவர்களோடு கூடி ചേർந்தോ മനുഷ്യர்களായിട്ടോ പശുമൃഗങ്ങളായിട്ടോ ഊർന്നു പോற ഇഴജന്തുക്കളായിട്ടോ സ്ഥാവരങ്ങളായിട്ടോ தனியா ஆக்டிவேட் ஆகிறதுக்கு சாதிக்காது. உங்களை காப்பாத்திக்கிறதுக்கு உங்களால சாதிக்காது. அதனால எல்லாரை விடையும் சிரேஷ்டனாயிருக்கிற பகவான் தான் எல்லாரையும் காப்பாத்தணும். அப்படி இருக்கிற பகவானே உங்களுக்கு எங்களோடு நமஸ்காரம். யம் சமஷ்டி பிராணனாயிருக்கிற பரபிரம்மத்தை ஹித்வா வேண்டான்னு வெடிஞ்சிட்டு, மல்சரஜ்வராக போட்டி போடுற குணம் இருக்கிற லோகபாலாக அஷ்டதிக்பாலகர்கள் ப்ருதக் தனித்தனியாயிட்டோ சமேத்யஜா கூடிச்சேர்ந்துண்டோ திபதஹ மனுஷாலையோ ரெண்டு கால் இருக்கிறவாளாக்கும் திபதர்கள், சதுஷ்பதஹ நாலு கால் இருக்கிற மிருகங்களேயோ, சரீஸ்ருபம் ஊர்ந்து போற இழஜந்துக்களேயோ, எது ஸ்தாணு ஏதொன்னாக்குமோ இருக்கு, எது அத்ர திருஷ்யத்தே ஏதொன்னாக்குமோ காணறது, அതൊന്നും இந்த பிரபஞ்சத்துல பாதும் காப்பாத்துறதுக்கு ந ஷேகுஹு திராணி இல்லை. இந்த அஷ்டதிக்பாலகர்களுக்கு பகவானோடு ஹெல்ப் இல்லைனா யதந்தஹா அபி பிரயத்னிக்கிறவர்களாக்கும் அவா அப்படின்னா கூடியும், கடின அத்வானம் செய்யறவாளாக்கும் அவா அப்படின்னா கூடியும், பரிபாலனம் பண்றதுக்கான திராணி அவளுக்கு பகவானோடு ஹெல்ப் இல்லைனா இல்லை. பரபிரம்ம சைதன்யம் இல்லை அப்படின்னா அஷ்டதிக்பாலகர்களுக்கோ பிரம்மா தொடங்கின தேவதைகளுக்கோ அவளோடு டியூட்டியை செய்யறதுக்கு சாதிக்காது. பிரபஞ்சத்துல காணற ஒன்னையும் பரிபாலிக்கிறதுக்கு அவளுக்கு ஒன்னும் சாதிக்காது. பரபிரம்மம் இல்லாதக்கு தனித்தனியா நின்னானாக்கா யதத்ர திருஷ்யதே பிரபஞ்சத்துல மனுஷ்ய நாற்காலி இழஜந்துக்கள் ஸ்தாவரங்களாயிட்டு என்னெல்லாம் காணப்படுறதோ அதொன்னும் தனியா நின்று அஷ்டதிக்பாலகர்களுக்கு காப்பாத்துறதுக்கு சாதிக்காது. 28வது ஸ்லோகம். பவான் யுக அந்த அர்ணவ யுகாந்த அர்ணவ ஊர்மிமாலினி க்ஷோணீம் இமாம் ஓஷதி வீருதாம் நிதி. பவான் யுகாந்தார்ணவ ஊர்மிமாலினி
ക്ഷോണീമിമാമോഷധി വീരുദാംനിധിം മയാ സഹ ഉരുക്രമദേ അജ ഓജസ തസ്മൈ ജഗത് പ്രാണഗണ ആത്മനേ നമ ഇതി. മയാ സഹോരുക്രമദേ ജ ഓജസ തസ്മൈ ജഗത് പ്രാണഗണാത്മനേ നമ ഇതി. ഭവാൻ യുഗാന്താർണവ ഊർമിമാലിനി ക്ഷോണീമിമാമോഷധി വീരുദാംനിധിം മയാ സഹോരുക്രമദേ ജ ഓജസ മയാ സഹ ഉരുക്രമദേ അജ ഓജസ മയാ സഹോരുക്രമദേ ജ ഓജസ തസ്മൈ ജഗത് പ്രാണഗണാത്മനേ നമ ഇതി. ஜனன மரணங்கள் இல்லாத பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட பரம்பொருளாயிருக்கிற மத்ஸ்யாவதார மூர்த்தே பகவானே அப்படின்னு வைவஸ்வத மனுவாக்கும் இங்கே பிரார்த்திக்கிறார். உங்களோடு அந்த வைபவம் நான் நேரில் பார்த்தவனாக்கும். நீங்கள் அந்த கல்பம் அவசானிக்கிற காலத்துல அந்த பிரளய சமுத்திரத்துல பெரிய அலைகள் இப்படி உயர்ந்து பொங்கறத்த ஔஷதிகளோடெல்லாம் நிதியாயிருக்கிற இந்த பூமியேயும் மன்வந்தர அதிபனாயிருக்கிற வைவஸ்வதமனுவாயிருக்கிற என்னையும் உங்களோடு கொம்புல கட்டி போட்டுண்டு கொம்புல கட்டி போட்டிருக்கிற தோணியில நானும் இருக்கேன், சப்தரிஷிகளும் இருக்கா. அந்த தோணி அப்படிங்கிற பூமியும் இருக்கா. அப்படி இருக்கிற அந்த தோணிய அதிஸ்பீடுல அந்த பிரளய ஜலத்துல இழுத்துண்டு ஓடினேளே. இப்படியெல்லாம் சர்வலோகங்களோடும் பிராணகுணஸ்வரூபனாய் இருக்கிற உங்களுக்கு ஆயிட்டு நமஸ்காரம். யுகாந்த அர்ணவே கல்பாந்த சாகரத்தில அந்த பிரளய ஜலத்தில பகவானே நீங்கள் வைவஸ்வதமனு பகவான் கிட்ட அந்த பிரளய காலத்துல அவரு பார்த்த பகவானோடு திருவிளையாடல ஞாபகப்படுத்தின்னு பேசின்னு இருக்கார். அவருக்கு அது ஞாபகத்துக்கு வர்றது அதை பகவான் கிட்ட அப்படியே சொல்றார். மயாசகா என்னோடு கூடிட்டு மன்வந்தர அதிபதியாயிருக்கிற வைவஸ்வதமனுவாயிருக்கிற 7வது மன்வந்தர அதிபதியாயிருக்கிற என்னோடு கூடிட்டு அஜா பகவானே இங்க அஜா அப்படின்னு கூப்பிடுறார். ஜனன மரணங்கள் இல்லாத பகவானே நீங்கள் ஒரு பெரிய ஓஜசா எனர்ஜியோடு கூடிட்டு கிரமதே சஞ்சாரம் பண்ற ஜகத் பிராணகண ஆத்மனே பிரபஞ்சத்துல எல்லா உயிரினங்களுக்குள்ளேயும் பிராணனாயிருக்கிற ஆத்மஸ்வரூபா தஸ்மை உங்களுக்கு நமஹா என்னோடு நமஸ்காரம். சிருஷ்டி ஸ்திதி இதெல்லாம் பிராணசக்தி ஆக்கும். பிராணசக்தி அப்படிங்கிறது உங்களாலேயாக்கம் உண்டாகிறது. ஊர்மி மாலினி பெரிய திரமாலைகள் உயர்ந்து பொந்தற பெரிய அலைகள் பிரளய ஜலத்தில்
உயர்ந்து பொங்கிறது. ஓஷதி வீருதா நிதி, மருந்தாயிருக்கிற சஸ்யங்களும் வள்ளிச்செடிகளும் மரங்களும் சின்ன சின்ன செடிகளும் எல்லாத்துக்கும் நிதிம் ஆசிரயஸ்தானம், தாங்கி நிறுத்துறது நீங்களாக்கும். பகவானே, எல்லா உயிரினங்களையும் சூக்ஷ்ம ரூபத்துல நீங்களாக்கும் தாங்கி நிறுத்துறார். அதானது இமாம், இந்த சோனி பூமிய உங்களோடு ஒற்ற கொம்புல மயாசகா என்னோடு கூடிட்டு ஒரு ரொம்ப ஜாஸ்தியான பிராணசக்தி இருக்கிற, எனர்ஜி இருக்கிற நீங்கள் அந்த பிரளய ஜலத்துல சஞ்சாரம் செஞ்சேடே. அதெல்லாம் இப்பவும் என்னோட கண்ணு முன்னால தெளிஞ்சு நிக்கிறது கிருஷ்ணா. இதி இப்படின்னு மത്സ്യാവതാരം ஸ்மரிச்சுண்டு தசாவதாரங்களில ஒன்னா இருக்கிற அந்த மത്സ്യാവതാര மூர்த்திய வைவஸ்வதமனு ரம்யக வருஷத்துல இப்படி பஜிக்கிறார் அப்படின்னு ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு சொல்லிட்டு இருக்கார். 29வது கத்திய பாகம். ஹிரண்மயே அபி பகவான் நிவசதி கூர்மதனும் பிப்ராணஹ தஸ்ய தத் பிரியதமாம் தனும் அர்யமா சக வர்ஷபுருஷைஹி பித்ரு கணாதிபதிஹி உபதாவதி மந்திரம் இமம் ச அனுஜபதி. ஹிரண்மயே அபி பகவான் நிவசதி கூர்மதனும் பிப்ராணஸ்தஸ்ய தத் பிரியதமாம் தனும் அர்யமா சக வர்ஷபுருஷைஹி பித்ருகணாதிபதிருபதாவதி மந்திரமிமம் ச அனுஜபதி. ஹிரண்மயேவி பகவான் நிவசதி கூர்மதனும் பிப்ராணஸ்தஸ்ய தத் பிரியதமாம் தனும் அர்யமா சக வர்ஷபுருஷைஹி பித்ருகணாதிபதிருபதாவதி மந்திரமிமம் சானுஜபதி. ஹிரண்மய வருஷத்துல பகவான் கூர்மமூர்த்தியாயிட்டு வசிக்கிறார். பிதிருகணங்களோடு அதிபனான அர்யமா ஹிரண்மய வருஷத்துல ஜனங்களோடு கூடிட்டு பகவான இப்படி பஜிக்கிறார். இனி வரும் ஸ்லோகங்களால பஜிக்கிறார். ஹிரண்மயே அபி, ஹிரண்மய வருஷத்துல கூடியும் கூர்மதனும் കൂർമാവതാരം സ്വീകരിച്ച് ബിഭ്രാണഹ அப்படி കൂർമാവതാരം ധരിച്ചുണ്ട് കൂർമ അവതാര രൂപത്തിലെ ഭഗവാൻ നിവസതി, ഭഗവാൻ വസിக்கிறார். തസ്യ ഭഗവാൻ വിഷ്ണുவோடு സ്വരൂപത്തെ தது அந்த கூர்மாவதாரம் பிரியதமாம் பிரியங்கரமான தனும் அந்த ஸ்வரூபத்தை அந்த சரீரத்தை அர்யமா அர்யமா அப்படிங்கிற பித்ருகண அதிபதி பித்ரு கணங்களோடு அதிபதியாயிருக்கிறவரோடு கூடிட்டு உபாதாவதி பகவான சரணாகதி அடைஞ்சு சேவிக்கிறார். வருஷபுருஷேஹி சஹா ஹிரண்மய வருஷத்துல உயிரினங்களோடு கூட அங்க இருக்கிற எல்லா ஜீவஜாலங்களோடும் கூடிட்டு அப்படி இல்லைன்னா ஜனங்களோடு கூடிட்டு முக்கியமான ஜனங்களோடு கூடிட்டாக்கும் அர்யமா பகவான சேவிக்கிறார். இமம் இந்த மந்திரம் ச இந்த மந்திரமும் அனுஜபதி தொடர்ந்து ஜபிச்சுண்டே இருக்கார். அந்த மந்திரம் அடுத்த ஸ்லோகத்துல சொல்றது. 30வது மந்திரம் கத்திய பாகம். பிதிருகணங்களோடு அதிபனான அர்யமா ஹிரண்மய வருஷத்துல இருக்கிற ஜனங்களோடு கூடிட்டு பகவான பஜிக்கிறார். அவரு பகவான பஜிக்கிற அந்த மந்திரமாக்கும்
இந்த 30வது கத்திய பாகத்தில் சொல்லப்படுறது. ஓம் நமோ பகவதே அகோபாராய சர்வசத்வகுணவிசேஷணாய நோபலட்சிதஸ்தானாய நமோ வர்ஷ்மணே நமோ பூம்னே நமோ நமோ அவஸ்தானாய நமஸ்தே. ஓம் நமஹ பகவதே அகோபாராய சர்வசத்வகுணவிசேஷணாய நோபலட்சிதஸ்தானாய நமஹ வர்ஷ்மணே நமஹ பூம்னே நமஹ நமஹ அவஸ்தானாய நமஹ தே. ஓம் நமோ பகவதே அகோபாராய சர்வசத்வகுணவிசேஷணாய நோபலட்சிதஸ்தானாய நமோ வர்ஷ்மணே நமோ பூம்னே நமோ நமோ அவஸ்தானாய நமஸ்தே. சர்வசத்வகுணமாயிருக்கிற விசேஷத்தோடு கூடியிருக்கிற பகவானே, சாதாரணமாயிருக்கிற கண்களால காணக்கூடினவன் அல்லாம இருக்கிறவரே, காலத்துக்கும் தேசத்துக்கும் அப்பாற்பட்டவராயிருக்கிறவரே, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சர்வத்துக்கும் ஆதாரமாயிருக்கிற பகவானே, கூர்மரூபியாயிருக்கிற உங்களுக்கு ஐட்டங்களோடு நமஸ்காரம். ஓம் அப்படிங்கிறது மங்கள வாக்கு. எந்த ஒரு மந்திரம் சொல்றதா இருந்தாலும் அதுக்கு முன்னால மங்கள வாக்கு உபயோகிக்கப்படுறது. அகோபாராய கூர்மாவதார மூர்த்திக்கு நமஸ்காரம் அப்படின்னு அர்த்தம். மறிகடக்கிறதுக்கு சாதிக்காத ஆராலையும் பகவானை மறிகடக்கிறதுக்கு சாதிக்காது. அப்படி இருக்கிற பகவானுக்கு நமஸ்காரம். வர்ணிக்கிறதுக்கு சாதிக்காத பகவானுக்கு நமஸ்காரம். இந்திரியங்களால தெரிஞ்சுக்கிறதுக்கு பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காது. கால தேசங்களால இதுதான் பகவான் அப்படின்னு ஒன்றும் சொல்ல முடியாது. கால தேசங்களுக்கு அப்பாற்பட்ட பகவான், திரிகுணங்களுக்கு அப்பாற்பட்ட பகவான், சத்குண ரஜோகுண தமோகுண இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட பகவான். சத்வகுண விசேஷனாயா, சத்குணத்தால பகவானை விசேஷிப்பிக்கப்படுறது. ந உபலட்சித ஸ்தானாய, பரம்பொருளோட ஸ்தானத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு சாதிக்காது. நோபலட்சிதம் அப்படின்னாக்கா கண்டுபிடிக்கிறதுக்கு சாதிக்காத பகவான். ஹிருதயத்துல பகவான் இருக்கார், ஆனா அந்த பகவானை காணறதுக்கு சாதிக்காது. பகவதே நமஹா, எல்லா பகங்களும் இருக்கிற எல்லா குணங்களும் இருக்கிற பகவானுக்கு எங்களோடு நமஸ்காரம் அப்படின்னு பிதிருகணங்களோட அதிபனான அரியமா அங்க இருக்கிற, அதானது ஹரிவர்ஷத்துல ஹிரண்மய வருஷத்துல இருக்கிற ஜனங்களோடு கூடிட்டு பகவானை பஜிக்கிறார். ஹிரண்மய வருஷத்துல பகவான் கூர்மமூர்த்தி ஆயிட்டாக்கும் வசிக்கிறார். அந்த பகவானை பிதிருகணங்களோடு அதிபனாயிருக்கிற அரியமா அந்த வருஷத்துல இருக்கிற ஜனங்களோடு கூடிட்டு பஜிக்கிறார். வர்ஷ்மணே நமஹா,
காலத்துக்கு அப்பாற்பட்ட பகவானுக்கு நமஸ்காரம். பூம்ன நமஹா. சிரேஷ்டனாயிருக்கிற மகத்தாயிருக்கிற பகவானுக்கு நமஸ்காரம். அவஸ்தானாய எல்லாம் பகவானிலே அக்கம் இருக்கு. அப்படி இருக்கிற தே பகவானே உங்களுக்கு நமஹா நமஸ்காரம். நமஹா நமஸ்காரம். 31வது ஸ்லோகம். யத்ரூபமேதத் நிஜமாயயார்ப்பிதமர்த்தஸ்வரூபம் பகுரூபரூபிதம் சங்ஞானயஸ்யாஸ்த்யயதோபலம்பனா தஸ்மை நமஸ்தே வியபதேசரூபிணே. யது ரூபம் ஏதது நிஜமாயயா அர்ப்பிதம் அர்த்தஸ்வரூபம் பகுரூபரூபிதம். யத்ரூபமேதத் நிஜமாயயார்ப்பிதமர்த்தஸ்வரூபம் பகுரூபரூபிதம் சங்க்யா ந யஸ்ய அஸ்தி அயதோபலம்பனாத் தஸ்மை நமஹ தே அவ்யபதேசரூபிணே. சங்ஞானயஸ்யாஸ்த்யயதோபலம்பனாத் தஸ்மை நமஸ்தே அவ்யபதேசரூபிணே. தஸ்மை நமஸ்தே வியபதேசரூபிணே. மாயாசக்தியால பிரகடமாகிற பகுவிதம் ஆகிருதிகளை அங்கீகரிச்சிருக்கிற பகவானோடு மத்ஸ்யாவதாரம், கூர்மாவதாரம் இப்படியெல்லாம் இருக்கிற ரூபங்கள் எல்லாம் காரியங்களை செய்யறதுக்காயிட்டு സ്വീകരിக்கப்பட்ட ரூபங்கள். அது யதார்த்தம் அல்லாத்ததால எത്രയാக்கும் பகவானோடு அவதார ரூபங்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு எண்ணிக்கை அப்படிங்கிறது இல்லை. எங்கெல்லாம் எப்பெல்லாம் அதர்மம் உண்டாகிறதோ அப்பெல்லாம் பகவான் அவதாரம் எடுக்கிறார். சொல்லறதுக்கு சாதிக்காத்தത്ര ரூபவேதங்களை அவதாரங்களாயிட்டு സ്വീകരിച്ചിരിக்கிற பகவானுக்காயிட்டு எங்களோடு நமஸ்காரம். பகவானோடு திருவிளையாடல்கள், அந்த திருவிளையாடல்களுக்காயிட்டு பகவான் ஒவ்வொரு ரூபங்களை இப்படி സ്വീകരിப்பர். அப்படி இருக்கிற அவதாரங்கள் எത്രയാக்கும் அப்படிங்கிறத எண்ணி திட்டப்படுத்துறதுக்கு சாதிக்காது. எது ரூபம் பகவத் ரூபம் அப்படிங்கிறது ஏத்தது இந்த காணற லோகமேத பகவான் ஸ்வயம் நிஜமாயையா சொந்த மாயையால அர்ப்பிதம் பிரகடிப்பிச்சதான அர்த்தஸ்வரூபம் கண்களால காண முடியற பதார்த்த ஸ்வரூபம் பகுரூபரூபிதம் பல பல ரூபத்தோடு கூடின ஸ்வரூபமாக்கும். பகவத் மாயை காரணமாக்கும் துவைத பாவத்துல இந்த பிரபஞ்சம் காணறது. பகவத் மாயைய ஜெயிக்கிறதுக்கு பகவான சரணம் பிராபிக்கணும். பகவத் மாயைய ஜெயிச்சானா பிரபஞ்சத்திலேந்து அதானது இந்த மாயையிலேந்து விடுபட்டு பிரம்மமாயி தீரறதுக்கு சாதிக்கும். பக்தனும் பகவானும் ஒன்னாயி தீரறதாக்கும் ஆத்மசாட்சா்காரம். பகவல் மாயைய ஜெயிக்கிற வரைக்கும் புனரபிஜனனம் புனரபிமரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் தொடரும். கர்மங்கள் ஒடுங்கணுமானா கர்மவாசனைகள் ஒடுங்கணும். யஸ்யா பகவானோடு மகிமகளை இவ்வளவு ஆக்கும் அப்படின்னு சங்யா ந அஸ்தி எண்ணி திட்டப்படுத்துறதுக்கு சாதிக்காது. அவ்யபதேச ரூபினே பகவல் ரூபம் இത്രയാக்கும் அப்படின்னு எடுத்து சொல்லி காட்டி கொடுக்கறதுக்கு ஒன்றும் சாதிக்காது. வியபதேசம் அப்படின்னா காட்டி கொடுக்கறது.
அவ்யபதேசம் அப்படின்னா காட்டி கொடுக்கறதுக்கு முடியாது. தஸ்மை அப்படியெல்லாம் இருக்கிற தே பகவானே உங்களுக்கு நமஹா நமஸ்காரம். பகவானோட அவதாரங்கள் எல்லாம் மாயாஜாலங்களாக்கும். அது உண்மை இல்லை. பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாம் மாயையால அக்கும் இருக்கிறதாயிட்டு தோணுறது. பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிற அந்த பகவத் அவதாரங்களும் மாயையே தான். அது ஒண்ணுமே அயதோபலம்பனாது யாதார்த்தியம் கிடையாதுதான். அவிவேகத்தால நமக்கு தோணறதாக்கும் இந்த நாம ரூபங்கள் எல்லாம் விராடு புருஷன்லேருந்து உத்பவிச்ச அவதாரங்களுக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது கிடையாது. மண் தறிகளை எண்ணி திட்டப்படுத்துறதுக்கு சாதிக்காது. வானத்தில் இருக்கிற நட்சத்திர கூட்டங்களை எண்ணி திட்டப்படுத்துறதுக்கு சாதிக்காது. அதே மாதிரியாக்கும் பகவானோடு அவதாரங்கள் எண்ணி திட்டப்படுத்த முடியாத அளவுக்கு அவதாரங்கள்.